தமிழோட வளகாப்ப வந்து நல்லா கிராண்டா பண்ணிடணும். மத்த பெண்களுக்கு வந்து கைக்கு வளையல் போடணும்னு சொல்றாங்க தங்கத்துல. இத கேட்டா சாவித்திரி ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. சாவித்திரி தங்கம் வைக்கிற வளைக்கு 25,00,000 செலவாகும்னே. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான்னு கேட்குறாங்க. வெள்ளத்தாயி வந்து நீ வாய மூட்டு சும்மா போ. என் பையன் தானே செலவு பண்றான். உனக்கு என்னடி வந்ததுன்றாங்க. அது மட்டும் இல்லாம வீட்டு பொறுப்பையே நான் தமிழ்ச்செல்விட்ட ஒப்படைக்க போறேன்னு சொல்லிட்டு சுகன்யாவும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டு சாவித்திரிக்கும், ஈஸ்வரிக்கும் வயித்தெரிச்சலா இருக்கு. இதுக்கு என்ன பிளான் பண்ணமே. நம்ம என்ன திட்டம் பண்ணலான்ட்டு ஒரு செம மாஸ்டர் பிளான் போடுறா நம்ம ஈஸ்வரி. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. என்ன நக்கலா உனக்கு? நான் நிக்கிறேன் சின்ன மாமியாரே என்ன கண்டுக்காத போற. இன்னும் கொழுப்பா? நாளைக்கு கொத்துசாவி கையில வரப்போதில்ல அந்த மெதப்பான்னு கேட்குறாங்க. நான் அப்பெல்லாம் எதுவுமே நினைக்கல அத்தை. நான் ஏதோ யோசனையில போயிட்டு இருக்கேன். எதுக்கு தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்றீங்கன்னாங்க. ஆமா இவ பெரிய மகாராணி. வயசாவிடாலாம் பேசுனா இப்ப வந்து நிக்கிறியே உனக்கு அசிங்கமா இல்ல? எல்லாம் சொத்துக்கு ஆசைப்பட்டுதானே சொல்லிட்டு ரொம்ப கேவலமா பேசுறாங்க. இது மாதிரிலாம் பேசாதீங்க. இந்த விஷயம்லாம் என் புருஷனுக்கும் மாமாவுக்கும் தெரிஞ்சு அவ்வளோதான் உங்கள் நிலமன்னு சொல்கிறாங்க. பேசுடி பேசு, நீ இதுவும் பேசுவ இதுக்கு மேலும் பேசுவேன், எங்களையே மிரட்டுறியா அப்படின்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன், நாளை பொழுது விடிட்டுன்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க இந்த ஈஸ்வரி. அவங்க பங்காளி பையனுக்கு கால் பண்ணுறாங்க. தம்பி இந்த வீட்டில் நடக்கிற கொடுமைலாம் தெரியுமா? இவ்வளோ சொத்து பத்து இருந்தும் நீ எப்படி கிடக்கிற பாரு, அடுத்தவங்களை அண்டி பழைக்கிற. இந்த ராஜாங்க வந்து தானும் வாழ மாட்டான், எதிரியும் வாழ விட மாட்டான். சொத்தெல்லாம் எல்லாருக்கும் வாரி அரிச்சிட்டு இருக்கான்ப்பா. நாளைக்கு சேது தமிழுக்கு சீமந்தம் பண்ண போகிறான், அது நடக்கக்கூடாது. நீ வைரவேல் எடுத்துக்கிட்டு தமிழ்ச்செல்வியும் சேதுவும் ஒரு வழியாக வராங்கப்பா. பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போகிறாங்க. வர வழியே அவங்க கதையை முடிச்சிடுன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான பிளான் பண்ணுறாங்க இந்த ஈஸ்வரி. இவ பண்ணுற பிளான்லாம் வந்து அவங்க பசங்களுக்கே திரும்பி அடிக்க போகுதுன்னு அவளுக்கு தெரியல. ஏற்கனவே போஸோட வாழ்க்கை வந்து கேவலமாக போயிட்டுருக்கு. என்ன பண்ண போறா தெரியல. பாவம் தமிழ்ச்செல்வி வேற கர்ப்பமா இருக்கா. என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. தமிழ்ச்செல்விக்கு வேற தேவையில்லாத கெட்ட கனவெல்லாம் வருது. அப்பத்தாவும் தேவையில்லாத கெட்ட கணக்கெல்லாம் கண்டுட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது தெரியல.